Hi, hello everyone. Welcome back to our Asanthiya's channel. Today we are going to see daily usage sentences for beginners. Beginners வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணினா ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான். இது வந்து சிம்பிளான சென்டென்சஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸ் வந்து ரெகுலராக நீங்கள் டெய்லி 10 to 15 சென்டென்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுங்கள். கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஆர் Asanthiya's சேனல். Learn well and talk well. Now let's get started the class. First one, நான் போகட்டுமா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா கேன் ஐ கோ அப்படி கேட்கலாம். சீக்கிரம் அப்படிங்கிறக்கு ஹரி அப். நான் உன்னை அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிஸியாக இருப்போம், அவங்க கால் பண்ணுவாங்க, அப்புறம் கூப்பிட்றேன்னு ஐ கால் யூ பேக் அப்படி சொல்லலாம். நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, நாளைக்கு சந்திக்கலாம், நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னா see you tomorrow அப்படி சொல்லலாம். ஒரு நிமிஷம் காத்திரு அப்படின்னா வெயிட் a minute, just a minute அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படி சொல்லலாம். உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோ, பிடிச்ச மாதிரி சாப்பிடு அப்படிலாம் சொல்கிறேன் இல்லைங்களா, பிடிச்ச கலரில் வாங்கிக்கோன்னு ஆஸ் யூ லைக் அப்படி சொல்லலாம். அப்போ கூட நான் நிறைய தடவை கேட்டேன், அப்போ கூட அவங்க சொல்லலை, அவங்க வரல அப்படிலாம் சொல்லும்போது அப்போதும் கூடனா ஈவன் தென் அப்படி சொல்லலாம். நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பேன் அப்படின்னா ஐ வில் ரெஸ்ட் ஃபார் எ வைல் அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் ரெஸ்ட் ஃபார் எ வைல். எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓய்வு எடுப்பேன் அப்படின்னு சொன்னாலும் இதே தான் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது திரும்ப எப்போது வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மீண்டும் எப்போது வா அப்படின்னு சொல்லும்போது கம் சம் அதர் டைம். நம்ம சொல்லுவோம் இன்னொரு நாள் வரேங்க அப்படின்னா ஐ வில் கம் சம் அதர் டைம் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி மீண்டும் எப்போது வா அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது கம் சம் அதர் டைம் அப்படி சொல்லலாம். அடுத்தது என்னால் காத்திருக்க முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வந்துடுறேன்னு என்னால் காத்திருக்க முடியாதுன்னு ஐ காண்ட் வெயிட் அப்படி சொல்லலாம். அடுத்தது ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது இது நம்மளால் முடியுமா, இது சாத்தியமா அப்படிங்கும்போது இது சாத்தியமா, இது முடியுமா அப்படின்னா இஸ் இட் பாசிபிள் அப்படி கேட்கலாம். அடுத்து நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஐ கம் அண்ட் பிக் யூ அப் அப்படி சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு வசதியாக இருக்கா அப்படின்னா ஆர் யூ கம்ஃபர்டபுள். இப்போ ட்ரெயினில் போகிறோம், உங்களுக்கு வசதியாக இருக்கா, நல்லா உட்காந்துட்டிங்களா அப்படிலாம் கேட்குறோம் இல்லைங்களா, ஆர் யூ கம்ஃபர்டபுள். ஒரு வீடே இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வசதியாக இருக்கா, அந்த வீடு ஷிஃப்ட் ஆகி போகிறாங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு வசதியாக இருக்கா அப்படின்னா ஆர் யூ கம்ஃபர்டபுள் அப்படி கேட்கலாம். அடுத்து உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னா வாட் டு யூ ஹாவ் அப்படி கேட்கலாம். நான் இப்போவே வரேன் அப்படி சொல்லும்போது ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணும்போது நான் இப்போவே வரேன் அப்படின்னா ஐ எம் கம்மிங் ரைட் நவ் அப்படி சொல்லலாம். அடுத்து உன்னால் தனியாக போக முடியுமா அப்படின்னு கேட்குறக்கு கேன் யூ கோ அலோன் அப்படி கேட்கலாம். அடுத்து நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐல் பி ரைட் பேக் அப்படி சொல்லலாம். டீ குடிங்க, யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா டீ குடிங்க அல்லது காஃபி குடிங்க அப்படி ஜூஸ் குடிங்க, எதாக இருந்தாலும் ஹேவ் எ டீ, ஹேவ் எ காஃபி, ஹேவ் எ ஜூஸ் அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். உனக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்கும்போது டு யூ நீட் எனிதிங் அப்படி கேட்கலாம். புதிர் போட்டு பேசாத. சில பேர் அந்த சொல்ல வந்ததை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, புஷ்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சுற்றி வளைச்சி பேசுகிறது. அப்போது அதுபோக புதிர் போட்டு பேசுகிறது. டோன்ட் டாக் இன் ரிடில் அப்படின்னா புதிர் போட்டு பேசாதே, கம் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, டாக் ஸ்ட்ரைட்லி அப்படி மாதிரி சொல்லலாம். அதன் பிறகும் கூட இப்போ நிறைய தடவை நான் சொன்னேன் ஐ ஹேவ் டோல்டு மெனி டைம்ஸ், அதுக்கப்புறம் கூட அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஈவன் ஆஃப்டர் தட் அப்படி சொல்லலாம். அதன் பிறகும் கூட. அடுத்து வேறு யாராவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே கிளம்பி போகிறாங்க, இன்னும் வேறு யாராவது வராங்களா, இடம் இருக்கும் அப்படி சொல்லும்போது இஸ் எனி ஒன் எல்ஸ்
இஸ் எனி ஒன் எல்ஸ் கம்மிங் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் டு கோ ஹோம். ஐ ஹாவ் டு கோ ஹோம் அப்படி சொல்லலாம். அடுத்து சீக்கிரம் திரும்பி வா அப்படிங்கும்போது கம் பேக் சூன். கம் பேக் சூன் அப்படி சொல்லலாம். எனக்கு பதில் சொல்லு அப்படிங்கும்போது ஆன்சர் மீ. ஏதாவது நம்ம கேட்டிருப்போம், அதுக்கு பதில் சொல்லாமல் வேறு ஏதோ பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ முதல்ல எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் மீ அல்லது ஆன்சர் மை கொஸ்டின் அப்படி வேணாலும் சொல்லலாம். சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நத்திங் டு சே. நத்திங் டு சே. I hope this class will be very useful to you. Please be practice well and talk well. If you like this class means please give your like and share and subscribe to our channel. Thanks for watching.